கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுக்கிற வேத வசனம், நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தின் சமாதானத்தை தேடி அதற்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள், அதற்கு சமாதானம் இருக்கையில் உங்களுக்கும் சமாதானம் இருக்கும். எரேமியா 29:7. இஸ்ரவேலர்களின் பாவத்து நிமித்தம் தேவன் அவர்களை 70 வருடம் பாபிலோனுக்கு அடிமைகளாய் ஒப்புக் கொடுத்தார். அடிமைப்பட்டு போன ஜனங்களை பார்த்து, நீங்கள் பாபிலோனிற்கு போய் வீடுகளை கட்டி விவாகம் பண்ணி பிள்ளைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தின் சமாதானத்தை தேடி அதற்காக விண்ணப்பம் பண்ணும்படியாகவும் நீங்கள் ஜெபம் பண்ணி அந்த பட்டணத்திற்கு சமாதானம் இருக்கையில் உங்களுக்கும் சமாதானம் இருக்கும் என்று தேவ ஆலோசனை எரேமியா தீர்க்கதரிசனமாய் அறிவிக்கிறார். உங்கள் சமாதானத்திற்கும் தேசத்தின் சமாதானத்திற்கும் சம்பந்தம் உண்டு என்றும், முதலாவது அடிமைகளாய் கொண்டு போகப்பட்ட அந்த பட்டணத்தின் சமாதானத்தை தேடுங்கள் என்றார். அதாவது பட்டணம் சமாதானமாய் இருக்க பிரயாசம் எடுக்கணும். இன்னும் சொல்ல போனால், அந்த அந்நிய பட்டணத்தின் ஜனங்களோடு இவர்கள் சமாதானமாய் இருக்க பிரயாசம் எடுக்க வேண்டும். கனம் பண்ணுவதன் மூலமாக, நற்குணாதிசயங்கள் மூலமாக, நற்கிரியைகள் மூலமாக, வேலையில் உண்மையா இருப்பதன் மூலமாக, ஏதாவது ஒன்றின் மூலமாக பிரயாசப்பட்டால்தான் எல்லாருக்கும் சமாதானம் இருக்கும். சமாதானமாய் இருப்பது மட்டுமல்ல, அந்த பட்டணத்தின் சமாதானத்துக்காக ஜெபிக்கவும் விண்ணப்பம் பண்ணவும் போதிக்கிறார். அந்நிய பட்டணமாய் இருந்தாலும் அதற்காய் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். இந்த வசனத்தின் வெளிப்பாடாக பவுல் 1 தீமோத்தேயு 2:2 நாம் எல்லா பக்தியோடு வாழ, நல்லொழுக்கத்தோடும் கலக்கமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கும் ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்க வேண்டும் என்று கூறுகிறார். நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் சமாதானம் வேண்டுமானால் கூடுமானவரை பட்டணத்தில் எல்லாரோடும் சமாதானமாய் இருக்க பிரயாசம் எடுக்க வேண்டும். விசாரிப்பதன் மூலம், கனம் பண்ணுவதன் மூலம், நற்காரியங்கள் செய்வதன் மூலம் பிரயாசப்பட வேண்டும். அதே போல் தேசத்தின் சமாதானத்துக்காக அதிகமாய் ஜெபிக்க வேண்டும். தேசம் ரட்சிக்கப்பட்டால்தான் தேசத்திற்கு பூரண சமாதானம் பெற முடியும். ரட்சிப்புக்காகவும் சமாதானத்துக்காகவும் அதிகமாய் ஜெபிப்போம். இன்னும் இயேசு கொடுத்த மிகப்பெரிய ஆசீர்வாதமாகிய சமாதானத்தை மற்ற வீடுகளுக்கும் சென்று சமாதான வாழ்த்துதலை கூறி நாம் பெற்ற சமாதானத்தையும் ரட்சிப்பையும் மற்றவர்களுக்கு பிரசித்தப்படுத்துவோம். தேசம் சமாதானமாய் இருந்தால், நம் பட்டணம் சமாதானமாய் இருந்தால், நாமும் நம்முடைய பிள்ளைகளும் சமாதானமாய் இருப்போம். சமாதானத்தின் சுவிசேஷம் அறிவிப்போம், நற்கிரியைகளை செய்வோம், சமாதானத்தை தேடுவோம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. ஆமென். நாம் ஜெபம் செய்வோம். அன்புள்ள இயேசப்பா, எங்கள் சமாதானத்துக்கும் நாங்கள் வாழ்கிற பட்டணத்தின் சமாதானத்திற்கும் சம்பந்தம் உண்டு என்று அறிந்து, கூடுமானவரை சமாதானத்தை தேடி சமாதானத்துக்காக ஜெபிக்கிறவர்களாய் எங்கள் மேல் ஜெப ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியையும் ஊற்றும். தேசம் சமாதானம் அடையட்டும், தேவராஜ்யம் வருவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.